ஃபிஸ்டுலா பௌத்திரம் யூஸ்வலாக இது சாதா டிசீஸ் தான். மோஷன் போகிற இடத்துல ஒரு சீக்கட்டியாட்ட வந்துடுது. அதுக்கு வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணால் அது க்யூர் ஆயிரும். இது எல்லாமே நடைமுறையில் இருந்தாலும் எல்லா டிசீஸுக்குமே வந்து ஒரு வியாதின்னு ஒன்று வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் எல்லா டிசீஸை விட இந்த ஃபிஸ்டுலாவில் ஒரு துர்பாகியம் என்னென்னா, அந்த டிசீஸை விட ரொம்ப அதிகமாக அதை பற்றி மனசில் நம்ம உழட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, நம்ம போகிற பக்கமெல்லாம் இது வந்து ஃபெயிலியர் ரேட்ஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இது வந்து எதுவும் பண்ணிக்காத நார்மலாக ரெடி ஆகிரும்பாங்க. சில பேர் ஃபெயிலியர் ஆகிறதுனால இப்படியே இருந்துட்டு போயிரு, இதுக்கு ஏன் அடுத்த ட்ரீட்மெண்ட்டை போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட போய் உட்காந்தா இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குப்பா, ஃபெயிலியர் ஆயிரும், பண்ணாத அப்புறம் வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. மற்ற மருத்துவர்கள் அல்லாத பர்சன்ஸும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால ஏதோ ஒரு தவறான இடத்துல போய் நம்ம உட்காந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்பி நம்ம எடுக்க ஆரம்பித்து அப்புறம் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஃபிஸ்டுலாங்கிறதுங்க. யூஸ்வலாக வந்து ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் ரொம்ப துர்பாகியசாலிகளாட்ட அவங்களையே நினச்சிக்கிட்டு என்னென்ன மாதிரியான ஃபியர்லாம் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்குறாங்கங்கிறது என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ரொம்ப காமனாக பார்க்குறேன். இந்த வீடியோ பதிவு மூலிமா கண்டிப்பாக அந்த ஃபியர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே கூடாது. அப்படி அந்த ஃபியர் இருந்ததுன்னா முதல்ல இந்த நிமிஷத்தோடு இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே தூக்கி போட்டுருங்க. அதை பற்றின தெளிவான அறிவு வந்து உங்களுக்கு இருக்கணும். இந்த ஃபிஸ்டுலா சர்ஜரி பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்ரீசக்கரா ஹெல்த் கேருங்கிறதில் போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்து தெளிவடைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 எமோஷனல் ஃபேக்டர்ஸில் ரொம்ப எப்படியெல்லாம் என் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் அதில் சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கனாலும் கேரண்டியாக சொல்கிறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நிமிஷமே இந்த வீடியோ முடிஞ்சோடனே அந்த ஃபியர் உங்கள் மைண்ட்லேருந்து போயிடணும். ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஆன்சியஸாக இருப்பாங்க. ஒரு மாதிரி பயத்துடன் இருக்கிற ஒரு ஃபேஸஸ்லேயே தான் இருப்பாங்க. இப்போவுமே என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மோஷன் வர இடத்துல ஒரு மாதிரி ஒரு சீல் வடிஞ்சிட்டே இருக்கும். அது 24 மணி நேரமும் நம்மளுடைய சிந்தனை அங்கேயே தான் இருக்கும். நம்ம எந்திரிச்ச உடனே ஆரம்பிக்கிற அந்த மைண்டு தூங்குற வரைக்கும் அதை பற்றியே தான் சிந்திச்சிட்ருப்போம். அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி வந்து அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்போம், யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், ஃபேஸ்புக்கில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், இன்டர்நெட்டில் போய் நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஆன்ஷியஸாக இருப்பாங்க. 24 மணி நேரமும் அவேக்கனாக இருக்கும்போது எல்லாமே ஆன்ஷியஸாக இருப்பாங்க. நம்ம யாரோச்சும் கூட ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு மைண்டு தான் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு மைண்டு வந்து மோஷன் போகிற இடத்துலையே தான் யோசனை சிந்தனையாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் ஆன்சைட்டிலேயே ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ரெண்டாவது, ஃபியர் ஆஃப் வர்சனிங் சிம்டம்ஸ். இன்றைக்கி இருக்கிறத விட இப்படியே இருந்துட்டால் பரவாயில்லப்பா, பிரச்சனை இல்லாமல் ஏதோ அப்பப்போ பிரச்சனை வந்துட்டு இருக்குது, இதை விட மோசமாயிடுச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் வர்சனிங் சிம்டம்ஸ். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏர்லி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்து அதை க்யூர் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு வருஷன் ஆகும் அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க நம்மளாக தான் இருப்போம். நம்ம ஏதோ ஒரு தவறான ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம், ட்ரீட்மெண்ட் போகிறக்கே சங்கடப்பட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். இந்த மாதிரி இன்னும் மோசமாயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது அது கண்டிப்பாக அவசியம் இல்லாத ஒரு விஷயம். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த சீவ் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய பேண்ட்ஸில் வந்து வெளியே அந்த ட்ராப் ஆஃப் பஸ் வந்து வெளியே தெரிஞ்சிருமோங்கிற ஒரு பயம், எம்பாரஸ்மெண்ட், கூச்சத்தன்மை. அதனால் எப்போவுமே நம்ம வந்து எந்திரிச்ச உடனே பின்னாடி ஏதாச்சும் சீவ் அடைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சேரில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறவங்க அது தெரியக்கூடாது, நிறைய பேர் கர்ச்சீஃப் வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க. நிறைய பேர் லேடிஸ் வந்து ஷால் போட்டிருந்தாங்கன்னா அதை கவர் பண்ணிக்குவாங்க. சாரியில் வந்து ட்ரேப்ஸை வந்து பின்னாடி கவர் பண்ணிக்குவாங்க. வேட்டி கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா ஒரு எப்போவுமே எந்திரிச்சோடனே வேட்டி செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எவ்ரி டைம் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போதும் ஃபியர் ஆஃப் ட்ரெஸ் வந்து சாயில் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர், எம்பாரஸ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது கண்டிப்பாக நம்ம அதை க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக தேவையில்லைங்க. ஃபியர் ஆஃப் ஸ்மெல். நம்ம கண்டிப்பாக ஃபிஸ்டுலாஸ் வந்து ஸ்மெல்லியாக இருக்கவே இருக்காது. ஆனாலும் அந்த மோஷன் போகிற இடத்துல அது வர்றதுனால அந்த ஸ்மெல் யாருக்காச்சும் வந்துடுமோ, நம்ம கூட இருக்கிறவங்க யாராச்சும் அதை தெரிஞ்சிருவாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஃபியர்ஃபுல்லாகவே வாழ்ந்துட்டுருப்போம். யாராச்சும் பக்கத்தில் வந்து உட்காந்தாலும் நம்ம கொஞ்சம் ரொம்ப இன்டிமேட் இல்லாமல் தள்ளி போய் உட்காந்துக்கிறது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தள்ளி நிற்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஃபியர் ஆஃப் ஸ்மெல், நம்மகிட்ட இருக்கிற ஸ்மெல் வெளியே வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் நிறைய பேர்த்துக்கு இருக்கும்.
சோஷியல் வித்ராவல். நம்ம எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகினோம்னா நம்மளுக்கு இருக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர். நம்ம அந்த ட்ரெஸ் ஆயிலிங் ஆகட்டும், ஸ்மெல் ஆகட்டும், பப்ளிக் பிளேஸில் ரொம்ப நேரம் இதாகிடுச்சுன்னா எங்கேயாச்சும் டாய்லெட்ஸில் போய் அந்த பேட்ஸை வந்து மாற்றிட்டு வர்றதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம இருந்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வித்ரா பண்ணிக்கிறது. அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், டூர் போகிறது, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிற சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு உருவாகலாம். ட்ராவல் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா வீட்டில் இருந்தால் நம்ம பொழுதுக்கு அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கலாம். எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போகணும், பைக் ட்ராவல், பஸ் ட்ராவல் பண்ணி போகணும். அப்போ நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம போய் இருக்கிற இடங்களில் நம்ம க்ளீன் பண்ணுறக்கூடான சௌகரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஹோட்டல்லையோ, ரிலேட்டிவ்ஸோட வீட்லேயோ அந்த மாதிரி நம்ம ஸ்டே பண்ணுறது எல்லாமே அந்த ஒரு சௌகரியங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். அதனால் இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம ஒரு ட்ராவலையே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுக்குவோம். லூசிங் கான்ஃபிடன்ஸ் இன் லைஃப் ஒரு சின்ன விஷயம். இது நம்ம இவ்வளோ போட்டு டெய்லி 24 மணி நேரம் இதையே சிந்தனையில் இருக்கும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்மளுடைய வேலைகள் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும், குழந்தைகளோட ஆகட்டும், பேரண்ட்ஸ் கூட ஆகட்டும், நம்ம ஃப்ரீயாக வந்து பேசி நம்ம கான்வர்சேஷன் பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையவே வந்து நம்ம நிலைகுலைய வைக்கிற சூழ்நிலைகளாக இருக்கலாம். பௌத்திரம் இருக்கிறவங்க அடுத்தது முக்கியமாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்போவுமே யார்கிட்ட காமிப்பாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இல்லை குழந்தைகிட்ட காமிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு மன நிம்மதியாகவே இருக்காது, எப்போவுமே தூக்கம் சரியாக வராது. இதை பற்றியே சிந்தனையாக இருக்கும்போது வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் பில்டப் ஆகிட்டே போகும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறது தான் அவங்களுடைய இயல்பாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேஸ். வேலையில் கவனம் செலுத்துதல் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா 24 மணி நேரம் மைண்டில் பின்னாடி இதே தான் ஓடிட்டு இருக்கும். இப்போ சி இருக்குதா, பசு பெருசாகிடுச்சா, அது க்யூர் ஆகுமா, சி வெளியே வந்துருச்சா, நம்ம போய் க்ளீன் பண்ணிட்டு வரணுமா, பெயின் இருக்குதா, இதே சிந்தனையில் இருக்கும்போது எந்த ஒர்க்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் எப்போவுமே கன்சர்ன்டு லுக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருப்போம், சிந்தனை வந்து பேக் எண்டில் வேறு இடத்துல இருக்கும். நம்ம சொன்னாலும் கவனங்கள் வந்து 100% அதில் இல்லாது. ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அவங்க பேசும்போதும் கான்சன்ட்ரேஷனோட பேச மாட்டாங்க, நம்ம பேசும்போதும் அவங்க கவனிப்பாக அதை கேட்க மாட்டாங்க. ஸோ இது நாளடைவில் பழகி அந்த சிந்தனையவே வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, லைஃப்பை பற்றின ஒரு பெரிய அன்சர்னிட்டி. என்னடா இது வாழ்க்கை, எந்நேரம் பார்த்தாலும் வியாதியிலேயே உட்காந்துருக்குறோம், லைஃபே இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அன்சர்டன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபியர்ஃபுல்லான விஷயங்கள் வந்துடும். இந்த 10 விஷயமே வந்து நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயங்க. என்ன ரீசன்னா, இன்றைக்கி ஃபிஸ்டுலாக்கு வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய க்யூரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்தாச்சு. அது நம்ம மனசை வந்து கிளியர் கட்டான ஒரு நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், நல்ல சென்டரை சூஸ் பண்ணணும், நல்ல கவுன்சிலிங் ஸ்டாஃபை அட்டன் பண்ணணும், நம்மளுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நம்ம பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு என்னங்கிறத நம்ம கஸ்டமைஸ்டாக அதை டிசைட் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதை அண்டர்கோ பண்ணிட்டோம்னாலே இது வந்து க்யூர் ஆயிருங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.